வணக்கம் அவர்களே. பிரான்ஸ், பாரிஸ் உட்பட பல நகரம் அதாவது பிரான்ஸ் பொறுத்தவரைக்குமே எரிபொருள் விலையும் எக்கச்சக்கமாக எகிறி இருக்கிறது. உங்களுக்கு தெரியும். 2 கிட்டத்தட்ட €2க்கு மேல விக்கப்படுகின்றது. பல இடங்கள்ல இதையும் தாண்டியும் விற்கப்படுவதாக பிரான்ஸ் அரசாங்கம் குற்றமும் சுமத்தி இருக்கிறது. அதேபோல இந்த சட்ட ஒழுங்கு, இந்த விலை அதிகரிப்பை மட்டுப்படுத்தக்கூடிய வேலைகள்ல தாங்கள் இறங்கி வேலை செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். அதேபோல இன்னொரு எச்சரிக்கையும் பிரான்ஸ் அரசாங்கம் விடுத்திருக்கிறது. தங்களிடம் போதிய பண இருப்பு இல்ல. இந்த விலைய தற்காலிகமாக குறைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிறார்கள். அதாவது அரசாங்கம் குறிப்பிட்ட காச அதுக்கண்டு வச்சிருக்கும். அப்ப விலை கூடைக்கு என்ன இருக்கும்னு சொன்னீங்கன்னா, மக்களுக்கு பாதிப்பு வரக்கூடாததுக்காக, அந்த மொத்த விலைய மக்கள்ல திணிக்காமல், அந்த தன்னுடைய இருப்பு பணத்த கொண்டு கொஞ்சம் விலைய அவர்கள் சமப்படுத்திக் கொள்ளலாம். அதால மக்கள் கொஞ்சம் விலை குறையக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லன்னு சொன்னால், கூடினாலும் ஒரு அளவான கூட்டலாகத்தான் இருக்கும். மிச்சம் இவர்கள் சரிப்படுத்துற மாதிரி இருக்கும். அந்த பணம் இப்ப பிரான்சின் கையிருப்புல இல்லை அப்படின்னு சொல்லி பிரான்சின் மத்திய வங்கி கைய விரித்திருக்கிறது. அப்ப இதனால இந்த அதிகரிப்பு குறையறதுக்கூடிய வாய்ப்போ, இல்ல இன்னும் அதிகரிச்சா, அத எப்படி எதிர்கொள்ள போகுது? பிரான்ஸ் அரசாங்கம் எப்படி எதிர்கொள்ள போகுது அப்படின்ற சம்பந்தமாக எந்த ஒரு தெளிவான விடயமும் அவர்கள் இன்னும் சொல்லவில்லை அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ளணும். இதுல சில சூப்பர் மார்க்கெட் செயின்ஸ் இருக்கும். உங்களுக்கு தெரியும். சூப்பர் மார்க்கெட் செயின்ஸுக்குரிய பெட்ரோல் இதுகள் அடிக்கிற இடங்கள்ல, எரிபொருள் நிலையங்கள்ல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு கொஞ்ச வீதம் அவர்கள் ஒரு கழிவாக குடுக்கிறார்கள். அதுக்கு காரணம் என்ன? அதாவது நாங்க கொஞ்சம் விலை குறைவாக கிடைப்பதாக சொல்லப்படுகிறது. அதுக்கு முக்கியமான காரணம், அவர்களுக்கு அதாவது சூப்பர் மார்க்கெட் செயின் அப்படின்னால என்ன நடக்குன்னு சொன்னீங்கன்னா, மக்கள் அங்க வர்றவைக்கு அவை இதிஞ்ச குடுத்து குறைச்சு, அங்க எடுக்கக்கூடிய ஒரு வியாபார யுக்தியாகத்தான் அந்த விலை குறைப்ப வைத்திருக்கிறார்கள். அதுவும் தற்காலிகமாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்ப இந்த விடயங்கள் தான் இந்த இடத்துல நடக்கின்றது. இப்ப ஈரான் போர்ன்ற போக்கு இன்னும் முடியிற மாதிரி தெரியல. டொனால்ட் ட்ரம்ப் தங்களது தரப்புல, அதாவது அமெரிக்கா, இஸ்ரேல் தரப்பு தானாகத்தான் இந்த போர தொடங்கியிருந்தது முதல் விஷயம். 2வது எடுத்த போர சரியான முறையில குறிப்பிட்ட நாள்ல முடிக்கிறதுக்குரிய வேலைய அவர்கள் பார்க்கையில. அதேபோல என்ன நடக்குன்னு சொல்லி சொன்னால், இத வச்சுக்கொண்டு அவர்கள் அடுத்த கட்டம் என்ன செய்ய போறாங்கன்றது தெரியாது. சாதாரண மக்கள் நினைக்கலாம், அமெரிக்கா, இஸ்ரேலும் தேவையில்லாமல் ஒரு போர தொடங்கிட்டு எப்படி முடிக்கிறேன்னு தெரியாம, இல்ல அடுத்த கட்டம் எங்க போறன்னு தெரியாமல் சுத்திக் கொண்டிருக்கிறோம்ன்னு சொல்லி, இதெல்லாம் 80 நாளுகளுக்கு மேல விலை அதிகரிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. மக்கள் கஷ்டப்படணும்னு நாங்க நினைக்கலாம். ஆனா உண்மை அப்படி இல்ல. அவர்கள் அதையும் மனதில வச்சுக்கணும். அதாவது என்ன, மொத்த உலகத்தை முடக்குற விதமாகத்தான் அந்த முடக்குற ஒரு ஒழுங்கத்தான் உடைக்கணும் அப்படின்றதுக்காகத்தான், இல்ல தாங்கள் அத கைப்பற்றணும்ன்றதுக்காக கூட இந்த போர தொடக்கியிருக்கலாம். அது எல்லாத்தையும் எங்களுக்கு சொல்லிக்கொண்டோ, இல்ல வெளியில ஊடகங்களுக்கு சொல்லிக்கொண்டோ அவர்கள் செய்ய போறதில்ல. அவர்கள் வெளியில கதைக்கிற கதைக்கும், செய்யிற விடயங்களுக்கு பின்னால உண்மையில இருக்கிற ஆழமான விஷயங்கள் வேற வேறயா தான் கட்டாயம் இருக்கும். அது வரலாறு முழுக்க அப்படித்தான் இருக்குன்னே சொல்லிக்கொள்ளலாம். அப்ப இந்த வகையில இந்த போர் எப்படி போகும் அப்படின்றத உண்மையில சொல்ல இயலாது. அதேபோல டொனால்ட் ட்ரம்ப் முடியும்னு சொன்னா கூட அவர் நம்ப இயலாது. காரணம், அவர் அண்மை காலத்தில நான் பக்கத்துல ஆள வச்சுக்கொண்டே பொய் சொல்லக்கூடிய ஒரு நபர். அப்ப அத நம்பி நாங்க எடுக்க இயலாது. பிரான்ஸ் அரசாங்கம், பிரான்ஸ் மக்களுக்கு என்ன இதுல ஏதாவது செய்யணுமான்னு கேட்டால், அதுவும் கிட்டத்தட்ட கைய விரிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். இப்ப இந்த நிலையில பிரான்ஸ் அரசாங்கமும் ஒன்றுதான், இலங்கை அரசாங்கமும் ஒன்று அப்படின்ற நிலைமைக்கு தான் வந்திருக்கிறது. எல்லாருமே கைய விரிக்கிற அளவுக்கு தான் வரியணும். அதாவது மக்கள், "நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் உங்களோட வாழ்க்கைய" அப்படின்ற மாதிரி, அதாவது எங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லினோம். அதனால என்ன, அந்த அந்த போக்கு அப்படியே போகுமான்னு இல்ல. முழுசாக மக்கள விட போறதும் இல்ல. இதுக்குள்ள சிக்கியிருக்கிறது உண்மையில எங்கள பொறுத்தவரைக்கும் ஈழத்தமிழர்கள் தான். பாரிஸ்ல வாழ்ற பாரிஸ சுத்தியும் பிரான்ஸ்ல வாழ்ற தமிழர்களும் தான். இது இந்த மட்டும் இல்ல. மற்ற நாடுகளிலும் பிரச்சனை இருக்கிற அப்படின்னால, எங்களுக்கு கொஞ்சம் ஒரு இது திருப்தி இருக்கிற மாரி தெரியலாம். ஆனா இது ஒரு பெரிய பிரச்சனையாகக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கிறது. இவ்வளவு காலமும் காணாத அளவுக்கு பொருளாதார நெருக்கடி ஏற்கனவே ஐரோப்பாக்கள்ல இருக்குது. அதேபோல உலகத்தில அநேக நாடுகள்ல இருக்குது. இதெல்லாம் தாண்டி இந்த பிரச்சனைகள், தலையீடுகளும் ஒன்று கேக்க பிரான்ஸ பொறுத்தவரைக்குமே தமிழர்கள் பெரிய அளவு, அதாவது சுவிஸோ, கனடா மாரி வேற நாடுகள்ல செட்டில் ஆன அளவுக்கு இங்க பெரிய அளவில செட்டில் ஆகல. அன்றாட உழைப்பு, மாச உழைப்பு, அப்புறம் அத செலவழிக்கிறது, திருப்பி உழைக்கிற, செலவழிக்கிற அந்த வகையிலான் போகும். பெரிய சேமிப்புகளோ, அல்லது பெரிய பெரிய அளவில உழையக்கூடிய இடங்களோ அந்த முறைகளோ பிரான்ஸ்ல இல்ல. அப்படி இருந்தா கூட அத பெரிய அளவில இந்த மக்கள் அத பயன்படுத்தி கொள்றது இல்ல. அவர்கள் ஒரு ஒரு வட்டத்துக்குள்ளேயே நின்றுவார்கள். அதாவது பெரும்பான்மையான தமிழர்கள. சில பேர் இத பயன்படுத்தி நல்லா உழைக்கிறவர்கள் இருக்காங்க. ஆனா, அது ஒரு மிக சொற்பமான தொகை தான். சொற்பமான அளவு ஆட்கள் தான் அத செய்யணும். அப்ப அப்படி இருக்கேக்க, பாரிஸ் தமிழர்கள பிரான்ஸ் தமிழர்கள பொறுத்தவரைக்கும் இது ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடின்றது ஒரு பெரிய பாதிப்பா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம். அடுத்த கட்டங்கள் எப்படி எப்படி போகுதுன்றத நாங்கள் அப்டேட் பண்ணிக்கொள்வோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.